ஹரித்துவார் போகிறேனுங்க. ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. ஹரித்துவார் போகிறேங்க. இதுதான் 9ஆம் தேதி யோசனை போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போகிறேங்க. ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். முதலில் என்னோட நன்றியும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது ஹரித்துவாரும் செல்கிறேன் என்ற இடத்திலே கூறிவிட்டு சென்றேன். நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம்.